ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அயிலை மீன் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி, குழம்பு தூள்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா உப்பு நான் போட்டு நல்லா கரைச்சி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி கரைசலை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வெட்டி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் அரை வேக்காடு வெந்துருச்சு. அலசி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கணும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடும். குழம்ப கிண்டி விட்டுக்கலாம். அயிலை மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.